இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் முக்கிய ஆளுமையுமான 79 வயதான பூமணி 12ஆம் தேதி இரவு காலமானார். உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் 1947ஆம் ஆண்டு பிறந்த பூமணியின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகமாகும். தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை இலக்கிய பணிக்காக அர்ப்பணித்தார். கரிசல் மண்ணின் மக்களின் வாழ்வியல் யதார்த்தம், சமூக உறவுகள், சமூக அமைப்புகள், உழைப்பாளர்களின் போராட்டங்கள் மற்றும் துயரங்களை தன் படைப்புகளில் ஆழமாக பதிவு செய்தவர் பூமணி. அவரது பிறகு, வெக்கை, நெய்வேத்தியம், வரப்புகள், வாய்க்கால் உள்ளிட்ட நாவல்கள் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய இடத்தை பெற்றவை. குறிப்பாக அவரது புகழ்பெற்ற வரலாற்று நாவலான அஞ்ஞாடிக்கு 2014ஆம் ஆண்டு மத்திய அரசின் உயரிய சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இலக்கிய துறையுடன் திரையுலகிலும் அவர் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவரது புகழ்பெற்ற வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடித்த அசுரன் திரைப்படம் உருவானது குறிப்பிடத்தக்கது. கரிசல் இலக்கியத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒருவராக கருதப்படும் பூமணி தன் எளிமையான எழுத்து நடை மூலம் கிராமிய வாழ்க்கையின் உண்மையான முகத்தை தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். அவரது மறைவு தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் இழப்பு என்று இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் வாசகர்களும் எழுத்தாளர்களும். தமிழக அரசு சார்பில் மறைந்த எழுத்தாளர் பூமணிக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் தமிழ் இலக்கிய உலகின் குறிப்பிடத்தக்க படைப்பாளருமான பூலித்துறை மாணிக்க வாசகம் என்னும் பூமணி காலமானார் என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. பூமணி கரிசல் நிலத்தின் மண் வாசனையும், அடித்தட்டு மக்களின் வாழ்வின் நுட்பமான யதார்த்தங்களையும், வரலாற்றின் ஆழமான சாட்சியங்களையும் நிரம்பிய படைப்புகளின் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்திய முக்கியமான படைப்பாளி ஆவார். அவரது அஞ்ஞாடி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது அவரது இலக்கிய ஆளுமைக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரமாகும். மேலும் அவரது வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான அசுரன் திரைப்படம் அவரது எழுத்தின் வீச்சை உலகறிய செய்தது. பூமணியின் மறைவு தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், தமிழ் இலக்கிய உலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் எழுத்தாளர் பூமணிக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மறைந்த பூமணி அவர்களின் உடல் சென்னையிலிருந்து கோவில்பட்டி பாரதி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு இன்று இரவு கொண்டு வரப்பட உள்ளது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் நாளை காலை கோவில்பட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூர்வீக கிராமமான ஆண்டிப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.